ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரி தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து 1/2 இன்ச்சு சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். இதுவே வந்து 1/4 இன்ச் இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு 1/4 இன்ச் கிடைக்காததுனால நான் வந்து 1/2 இன்ச் வந்து எடுத்துருக்கேன். எப்படி வந்து உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்க வந்து 1/2 இன்ச் சாட்டன் ரிப்பன் இருந்ததுன்னா அத வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எப்பவுமே வந்து நீடில்ல வந்து த்ரெட் கோர்க்கிற மாதிரி தான் போட்டுக்கணும். இப்போ சென்டர்ல வந்து எடுத்துட்டு இப்போ டேப் இது மாதிரி வச்சுட்டு, அந்த டேப் மேலேயே நீடில வந்து இன்சர்ட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா த்ரெட் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கு. அதனால ஈஸியா வந்து நம்ம வெளிய எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப மொத்தமா இருக்கிறனால, நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் வந்து புல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்துரும். நீடில் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய நீடில்ல வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட் போடும்போது நம்ம சின்ன நீடில் யூஸ் பண்ணுவோம். ஆனா சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணும்போது நமக்கு பெரிய நீடில் போட்டா தான் வந்து சாட்டன் வந்து அந்த ரிப்பன் வந்து உள்ள போகும் நீடிலுக்குள்ள. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷைனிங்கா இருக்கும்ல சாட்டன் ரிப்பன்ல அந்த இது வந்து மேல தெரியிற மாதிரி வச்சுட்டு, நீங்க வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பெட்டலா வந்து நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். நம்ம நார்மலா த்ரெட்ல போடுற மாதிரியே தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சாட்டின் வந்து மேல வந்து ஷைனிங்கா இருக்கிறத வந்து மேல் பக்கம் தெரியிற மாதிரி வச்சுட்டு, அந்த ரிப்பன் மேலேயே வந்து நீடில வந்து எடுத்துக்கணும். அப்பதான் வந்து அது அப்படியே லாக் ஆகும். இதுவே நம்ம நீடில வெளி சைடு வச்சும் வந்து நம்ம போடலாம். நான் அந்த ஃப்ளவரும் ஒரு மாதிரி போட்டு காமிக்கிறேன். நான் வந்து 1/4 இன்ச் ரிப்பன் கிடைச்சது அப்படின்னா, நான் கண்டிப்பா அத வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இன்னும் நெறைய டிஃப்ரெண்ட்டா வந்து ரிப்பன் எம்ப்ராய்டரி இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்க எத்தனை பெட்டல் உங்களுக்கு வேணுமோ, அத்தனை வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு பென்சில்ல ட்ரா பண்ணிட்டு, அதுக்கு மேல வந்து நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் 7 பெட்டல் வர மாதிரி போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷைனிங்கா இருக்கிறது வந்து மேல் பக்கம் தெரியிற மாதிரி இருக்கணும். அத மட்டும் பார்த்து கரெக்ட்டா போட்டுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பெட்டலும் முடிச்சாச்சு. இப்ப அழகா ஒரு பூ மாதிரி வந்துச்சு. சென்டர்ல கேப் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம்ல, அதே மாதிரி தான். நீங்க வேற கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதே கலரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு டைம் வந்து த்ரெட்ல ரோல் பண்ணிட்டு, அத வந்து வெளிய எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் நாட் வந்துரும். இதுவுமே வந்து நார்மலா நம்ம எப்பவுமே வந்து நாட் போடுற மாதிரி தான். பேக் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டுட்டு, அப்புறமா வந்து இது மாதிரி நெருப்புல வந்து காமிச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த சாட்டின் த்ரெட் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும் ரிப்பன் அதனால.